இன்னைக்கு நம்ம கோச்ச சேவல் விருந்து சாப்பிட போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா அப்படி நயமான கோச்ச சேவல் விருந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு இல்லையா? அப்படியே கோழி அடித்து குழம்பு வச்சு அது கூட வந்து நல்லா சிந்தாமணி அது இதுன்னு சைட் டிஷ்ஷோட தாளித்த தயிர், முட்டை பொரியல், சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்புன்னு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்காக இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் பக்கத்தில் இருக்கிற டிஎன்ஒய் கோச்சை விருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா சேலம் கோயம்புத்தூர் டைரெக்ஷனில் ஹைவேல விநாயகா மிஷன்ஸுக்கு பக்கத்தில் இருக்காங்க. இவங்களோட கூகுள் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரிஜினல் கோச்சை, இங்கே பாருங்கள் இந்த வாழைப்பாத்தில் தெரியும், ஒரிஜினல் கோச்சை சேவல் வச்சு இவங்க வந்து கறி விருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சேவலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கிலோ இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷு, குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இப்போ வாங்க, விறகடுப்பு சமையலாம் எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சேவல் விருந்து, இந்த நாட்டுக்கோழி விருந்து அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நானே ஒரு பிக்கஸ்ட்டு ஃபேனுங்க. எனக்கு மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை வருது இப்போல்லாம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க, இந்த டிஎன்ஒய் கோச்சை விருந்தில் ஒரு சூப்பரான லஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த கோச்சை சேவல் என் கையில் இருக்குல்ல, இதில் பாருங்கள், அந்த சண்டை போடுற கோச்சைக்கு சேவலுக்கு ஆணி மாதிரி ஒரு விரல் வரும், அது இருக்குது பாருங்கள். இங்கே கால் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ஒரிஜினல் கோச்சை, நல்ல வெயிட்டுங்க, என்னால் தூக்க முடியல, சரியான வெயிட்டாக இருக்குது, பயமாகவும் இருக்குது, விரலில் ஷார்ப்பாக இருக்குது, இதுக்கு ஆணி மாதிரி இருக்குது அப்படி. சரி, இங்கே வந்தீங்கனாலே இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த கோச்சைகள்லாம் வந்து ஃப்ரீ ரேஞ்சில் அப்படி இங்கே மேய விட்ருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இது வந்து கட்டி விட்ருக்காங்க. வீடியோ எடுத்து முடித்த உடனே கழட்டிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் வரிசையாக இங்கே இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஒய் கோச்சை இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு ஹட்டு டைப்பில் நிறையா செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நீங்கள் பசங்களாக வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி மல்டி சீட்டர் ஹட்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே வந்து ஒரு காமன் டைனிங் ஏரியாவும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே டிஎன்ஒய் கோச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நிப்பாட்டிக்கலாம், பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவும் இருக்குது, குழந்தைங்க அப்படி மரம் நிழல்லையே விளையாடிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டைனிங் ஸ்பேஸு. இங்கே 3, 6, 9 டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு சமையல்லையும் அதே சமயத்தில் கேஸ் அடுப்பும் யூஸ் பண்ணுறாங்க. பட் மெயின் டிஷ்ஷெல்லாம் விறகடுப்பில் தான் செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஸ்பேஸுக்கு மேலே இருக்கிற கூரையில் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லஞ்சுக்கு வர்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு சூடே தெரியாது, நல்லா கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. ஸோ கைஸ், டிஎன்ஒய் கோச்சையில் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். டிஎன்ஒய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஓனர்ஸ் பேர் தினேஷ் அண்ட் யுவராஜ், அவங்க பேரோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை வச்சு டிஎன்ஒய் கோச்சைன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் சாப்பிட வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் முன்னாடி உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ கிலோ வேணும், என்னென்ன சைட் டிஷ் வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வாங்க, உங்களுக்கு சில விஷயம்லாம் சொல்கிறேன். இந்த சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம், சிக்கன் பச்சை மிளகா வறுவல் இருக்கு இல்லையா, இது 3ம் வாக்கின். நீங்கள் எப்போ வந்தாலும் ரெடியாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடலாம். இப்போ அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, சிக்கன் சுக்கா, டிஎன்ஒய் ஸ்பெஷல், அப்புறம் சிந்தாமணி போன்லெஸ்ஸு, மஞ்சள் வெங்காயம் போன்லெஸ்ஸு, சிக்கன் போன் ஃப்ரை, இதெல்லாம் வந்து ஆர்டர் பேரில் வந்து இவங்க செஞ்சு வைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 1600 சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் காமிச்சேன் இல்லையா, ஒரிஜினல் கோச்சையாமா, அதெல்லாம் கோச்சை சேவல் எல்லாமே அந்த வாழை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. அப்படி ஆணி மாதிரி இருக்குங்க அந்த நகம். அதுதான் வந்து ஒரிஜினல் கோச்சைக்கான அடையாளம். கோச்சைன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சேவல் சண்டையில் தோக்கிற பறவைக்கு வந்து கோச்சை அப்படின்னு பேர் வைப்பாங்க. அது வந்து கறிக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் வந்து இங்கே சமைச்சு கொடுக்குறாங்க.
கிலோவுக்கு 1600. ஒரு கிலோவில் நீங்கள் 3 சைட் டிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெனு நான் காமிச்சிட்றேன். இதில் வந்து நீங்கள் 3 சைட் டிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதை தவிர சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், தாளித்த தயிர், முட்டை பொரியல் இதெல்லாம் வந்து வரும். அது எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்தே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் இவ்வளோ பேர் வர்றோம் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். இலை போட்டு ஒரு ஃபுல் வெட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ எல்லா நாட்டுக்கோழி வீடியோஸ்லையும் நான் சொல்கிற மாதிரி சூப்பு வந்து எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப எங்களுக்கு என்ன இப்போ 4 பேர் வரீங்கன்னா 4 சூப் எடுத்து வைங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. எப்போவுமே இந்த நாட்டுக்கோழி உணவகத்துக்கு சாப்பிட வரப்போ சூப் எடுத்து வச்சு குடிங்க. இது வந்து அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது நல்லா காரசாரமான சூப்பு, செமையாக இருக்குது. நிறைய மிளகு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிஎன்ஒய் கோச்சையோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்குமாம்மா. அந்த சமயத்தில் நீங்கள் வாக்கினாவும் வந்து நான் சொன்ன அந்த 3 சைடிஷ் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் 5 மணிக்கு மேலே நைட்டு டின்னருக்கெல்லாம் வரீங்கன்னா பெரிய குரூப்பு, பெரிய ஆர்டர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட் நேரத்தில் வாக்கின் கிடையாது. நைட் நேரத்தில் ரைஸ் மட்டும்தான். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேலத்தில் நம்ம கோச்சை விருந்து சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க வேறு எங்கேயா சாப்பிட்ருந்தேன் ஞாபகப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சைடெலாம் பாப்புலராக இருந்தது, திருப்பூர் சைடெலாம் பாப்புலராக இருந்தது, கோயம்புத்தூர்லேயும் நிறையா வந்துருச்சு இப்போது. இப்போ அப்படியே சேலத்துக்கும் இந்த கோச்சை நாட்டுக்கோழி இந்த சுவையில் சாப்பிடணுன்னு மக்கள் ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த டிஎன்ஒயில் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம டிஎன்ஒய் கோச்சையில் சாப்பிட உட்காந்துருக்கோம், சேலம் பக்கத்தில். ஸோ உண்மையிலே அப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது கூட எனக்கு வந்து பொறுமை இல்லைங்க. அப்படி கை வச்சு சாப்பிட்றலான்னு தோணுது. அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிலோவில் நீங்கள் 3 சைட் டிஷ்ஷை சொல்லிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா சைட் டிஷ்ஷுமே நம்ம வந்து இலையில் வச்சுருக்கோம். என்னென்னு இங்கேருந்து வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம், கோச்சை பள்ளிப்பாளையம். இது வந்து மஞ்சள் வெங்காயம் போன்லெஸ், கோச்சை போன்லெஸ். அப்புறம் இது வந்து சிந்தாமணி, கோச்சை சிந்தாமணி போன்லெஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கோச்சை வறுவல். இது வந்து எலும்போடு தான் வரும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புலேயே வந்து போன் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கோச்சை எலும்புலேயே போன் ஃப்ரைன்னு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் வந்து ஒரு முட்டை பொரியல். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு முட்டை பொரியல் வந்து ஒரு பக்கவாத்தியம், நல்லாயிருக்கும் எப்போவுமே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தாளித்த தயிர். ஸோ இது வந்து நம்ம சைட் டிஷ் பற்றி இப்போ சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி 1600 ருபீஸ் பெர் கேஜிக்கு 3 சைட் டிஷ்ஷு. நீங்கள் எல்லா சைட் டிஷ்ஷுமே வச்சு நல்லா அப்படி பிரம்மாண்டமாக சாப்பிடணுன்னா நீங்கள் 2 கிலோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். 6 சைட் டிஷ்ஷும் நீங்கள் விதவிதமாக பிரித்து வாங்கிக்கலாம். ஸோ அது தவிர சாப்பாடு நீங்கள் வாங்கிக்கணும். சாப்பாடு வந்து செப்பரேட்டாக 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய இலையில் சாப்பாடு போட்டு குழம்பு கொடுத்துட்றாங்க. 2 வகை குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்டைல் குழம்பு. சேலத்துக்குன்னே ஒரு கெட்டி குழம்பு இருக்கு இல்லையா, அந்த குழம்பு கொடுக்குறாங்க. சேலத்து தண்ணி குழம்பு, கோச்சை தண்ணி குழம்பு இதெல்லாம். அப்புறம் 2 வகை ரசம். ஒன்று வந்து மல்லி ரசம், இது வந்து இதுதான் மல்லி ரசம். இது வந்து பச்சைப்புளி ரசம். அப்புறம் நான் தாளிச்ச தயிரோடு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணுற சைட் டிஷ்ஷே வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா போன்லெஸ் சிந்தாமணியை வந்து சாப்பாட்டு மேலே நான் போட்டிருக்கேன். இது பெசன்ட் சாப்பிட போகிறோம். அப்புறம் ஃபைனலி உங்கள்கிட்ட டிசர்ட்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு. இதில் வந்து ஆப்பிளும் மாதுளம்பழமும் போட்டு செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப பாப்புலர் ஐட்டம். ஃபாஸ்ட்டாக இங்கே சேல் ஆகிற ஐட்டம், சீக்கிரமாக தீந்துடும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சரிங்க, இனி ரொம்பலாம் பேச்சு இல்லை, இனி வந்து செயல் தான். சாப்பிட்றலாம். சரி சாப்பிட்றலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த
நல்லா சுக்கா மாதிரி செஞ்சுருக்கிற சிந்தாமணி, போன்லெஸ் சிந்தாமணி. இங்கே கோச்சக்கறியை போன்லெஸ்ஸாக எடுத்து கொடுக்குறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்காங்க. அவர் தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. நான் முடிஞ்ச வீடியோ கடைசியில் அவரை காமிக்கிறேன். அவர் தான் இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாராம்மா. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, சாப்பிட்ருவோமா? என்ன மாதிரி ஆள் நம்ம வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுங்கள். என்ன மாதிரி ஆளுக்கு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு நான் பேசாமையே வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபுட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. சிந்தாமணி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே போன்லெஸ் சிந்தாமணி, கொஞ்சம் கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே அல்வா துண்டு மாதிரி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரெகுலராக இங்கே வந்து காரம் பார்த்திங்கன்னா மீடியமாக போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும், நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ற மூடில் வரீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப சொல்லிடணும் கொஞ்சம் காரமாகவே செய்யுங்க அப்படின்னு. இது இப்போ நான் சாப்பிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலான காரம். இது வந்து இதை விட கம்மியாக இருந்தால் உங்களால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு கரெக்டான காரம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வரமிளகாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி மேஷ் ஆகிருக்கு. இந்த வரமிளகா தோல் மட்டும்தான் தெரியுது. கரெக்டான காரம். அதேமாதிரி சாப்பிட்டு 2-3 வாய் சாப்பிட அவங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் எல்லா சமையலுமே பண்ணுறாங்க. அது ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் முட்டைப்பொருள் எடுக்கலாம். முட்டை பொரியல் கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்காங்க. மசாலா நிறைய வெங்காயமெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தோசையில் பிரமாதமாக வந்திருக்கு. நல்ல விறகடுப்பில் செய்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த போன் ஃப்ரை ட்ரை பண்ணலாம். கோச்சை எலும்பு வறுவல், ஸ்கின்னை அப்படியே எலும்போடு ஒட்டிகிட்டு இருக்கிற மீட்டோடு சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அது நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் கோச்சை, நாட்டுக்கோழி இதெல்லாம். பட் அந்த கோச்சை போன் ஃப்ரைங்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நல்லி எலும்பு மாதிரி நல்லா நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் நல்லா பொறுமையாக நிதானமாக உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஐட்டம் அந்த போன் ஃப்ரைங்கிறது. நல்ல ஒரு ஜெலட்டினஸாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்கின்னு. அப்படி அந்த கொலாஜன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே எலும்போடு ஒட்டிகிட்ருக்கு. நல்லா போன்லெஸ் சிந்தாமணியோட ஒரு சாட்டிஸ்ஃபையிங் தொடக்கம். ஏன்னா அந்த எலும்பு இல்லாமல் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த போன்லெஸ் போட்டு சாப்பிட்றப்போ ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. நல்லா இருக்குது. அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகா கோச்சை உருள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி ரைஸோடு போட்டு சாப்பிடலாம். இலையில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அப்பியரன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக எல்லாம் செய்கிறாங்க. இது வந்து நல்லா நிறைய பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகாவோட அந்த வாசனை நல்லா இருக்குது. கொஞ்சம் பள்ளிப்பழம் எடுத்துக்கலாம். பள்ளிப்பழம் நல்லா தேங்காய் துருவெல்லாம் நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க. தேங்காய் பல் சாரி. சரி, ரிமெம்பர் இந்த டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்போடு தான் வரும். அப்படி எலும்புலாம் நான் சொல்லுவேன்ல, அந்த ஜல்லிக்கல் மாதிரி இருக்குது இந்த கோச்சை எலும்பு. பள்ளிப்பாளையமும் பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தேங்காவோட அந்த டேஸ்டெல்லாம் சேர்ந்துட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சாப்பிட்டதுலேயே பள்ளிப்பாளையம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் நான். மேபி அந்த தேங்காய் அந்த வெந்து போன தேங்காய் பல் அது கொடுக்குற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தான் காரணம்னு. நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கோச்சை தொக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். கோச்சை தண்ணி குழம்பு. ஸோ இங்கே இந்த உணவகத்தோட உரிமையாளர்களான தினேஷ், யுவராஜ் அவங்க 2 பேர்த்தையும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேலம் மக்கள் வந்து அந்த கெட்டியான குழம்பு சாப்பிட்டு பழகிட்டாங்க இல்லையா. ஸோ தண்ணி குழம்பு அப்படின்னாலும் கொடுத்தாலுமே கெட்டி குழம்பு வேணும்னு கேட்குறாங்களாம்மா. அதனால தான் இவங்க வந்து இந்த கெட்டி குழம்பும் ஆட் பண்ணியிருக்காங்க மெனுவில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா 2 வகை குழம்பு கிடைக்கும். தண்ணி குழம்பு, கெட்டி குழம்பு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. ரொம்ப மைல்டாக இருக்குது. மஞ்சள் வெங்காயம் சாப்பிடலாமா? மஞ்சள் வெங்காயமும் போன்லெஸ் தான். நல்லா அருமையாக வெந்திருக்குங்க கறியெல்லாம். ஸோ சாலிடாக 2 ஹவர்ஸ் பிடிக்குமாம்மா சமையலுக்கு. நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இமிடியேட்டாக அவங்க ஆரம்பித்தாங்கன்னா 2 மணி நேரம் ஆகுமாம்மா எல்லாத்தையும் வெந்து இது சமையல் முடிகிறதுக்கு. அதனால தான் அவங்க வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வரதா இருந்தால் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க.
மஞ்சள் வெங்காயமும் நல்ல ஒரு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த மஞ்சள் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. நல்லா வெங்காயத்தையெல்லாம் நல்லா வதக்கி அதே பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ரைஸோடு சாப்பிடலாம். நம்ம கோயம்புத்தூர் சைடும் நிறைய நாட்டுக்கோழி உணவுகள் வந்துட்டோம். இந்த மஞ்சள் வெங்காயங்கிறது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே டிஎன்ஒயில் தான் இப்போ சாப்பிட்றேன் மஞ்சள் வெங்காயம். ஒரு சிந்தாமணி எடுத்து தண்ணி குழம்பு சாப்பிட்றோட சாப்பிடும். கெட்டி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? நம்ம சேலம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கெட்டி குழம்பு புரோட்டாக்கெல்லாம் அப்படி டார்க் கலரில் ஊற்றுவாங்க. உங்களுக்கு அது சேலம் ஸ்பெஷல். சேலத்துக்குன்னே இருக்கிற ஒரு யூனிக் கலர் அந்த கெட்டி குழம்பு பார்க்குறதுக்கு அப்படியே டார்க்காக இருக்கும். இது இந்த கெட்டி குழம்பு நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம ரெகுலராக ஒரு நான்வெஜ் மீல்ஸுக்கு ஊற்றி சாப்பிடுவோம்ல, நான்வெஜ் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கொடுப்பாங்களா, அந்த ஒரு கேட்டகிரி. இது முட்டை பொரியல் சாப்பிடலாம். அப்படியே பள்ளிப்பாளையம் கொஞ்சம் எடுத்து இந்த கெட்டி குழம்போட டேஸ்ட் ஒரு பக்கம், இந்த பள்ளிப்பாளையத்தோட நான் சொல்லுவேன் அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கிற ஒரு டேஸ்ட் ஒரு பக்கம் செம்மையாக இருக்கும். போதும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, அடுத்தது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி ரசம் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்லி ரசமும் இருக்குது, பச்சைப்புளி ரசமும் இருக்குது. பச்சைப்புளி ரசம் உங்களுக்கு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். பச்சைப்புளி ரசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அடுப்புலேயே ஏற்றாத ரசம், அடுப்பே தேவையில்லை இருக்குது. சாப்பிட்டுட்டு கடைசியில் குடிச்சிங்கன்னா ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ரைஸில் நான் ஊற்றுனப்போ உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகலை, அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தண்ணி ஊற்றுன மாதிரி தான் இருந்தது. பட் டேஸ்ட்டில் அந்த புளிப்பு, இந்த புளி டேஸ்ட்டு, கொத்தமல்லி, இந்த வெங்காயம் இந்த ருசியில் சேர்ந்துச்சு. இதுக்கு வந்து பச்சை மிளகா ஒருவோடு சாப்பிடுவோம். சாப்பிட்ட எல்லாமே நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். கமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவீங்க. பட் இந்த மாதிரி உணவுலாம் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. குறை சொல்கிற மாதிரி ஒன்று கூட நான் பார்க்கல. நல்லா திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க, சூப்பராக. ஓகே, அடுத்தது தாளித்த தயிர். நல்லா சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி தயிரோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. மஞ்சள்லாம் போடல, அப்படி பிளெயின் தயிரில் தாளித்த வெங்காயம். என்னடா இலையில சைட் டிஷ்ஷெல்லாம் அப்படியே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கூட மிஸ் ஆகாதுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் நான். வீடியோ முடிக்கணும் இல்லையா, முடிச்சுட்டு ரோஹன் சாப்பிட்ணும், அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். தாளித்த தயிர், தாளித்த தயிர் ரெகுலர் தயிரில் இந்த தாளிப்பு சின்ன வெங்காயம் காமிச்சிருக்காங்க. ஒரு ரெகுலரான ஒரு தாளித்த தயிர். இது கூட சிந்தாமணி வச்சு சாப்பிட்லாம். இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், தயிர் சாப்பாட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். சிந்தாமணி இவ்வளோ சாப்பிடுவோம். சும்மா நச்சுன்னு இருக்குங்க. இந்த சிந்தாமணி போன்லெஸ் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ண சைட் டிஷ்ஷாக சிந்தாமணி போன்லெஸ்ஸும் சரி, பள்ளிப்பாளையமும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு. தயிரோடு அசைவம் சாப்பிடாதீங்கன்னு யாராவது வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நானும் பல வருஷமாக சாப்பிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஓகே, இவங்களோட ஒரு சிக்னேச்சர் டிசர்ட்டுங்க ஒன்று இருக்குது, ஃப்ரூட் கஸ்டர்டு. சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறாங்க. ஆப்பிள், மாதுளம்பழம் ரெண்டுமே இருக்குது. அளவான இனிப்போட நல்லாவே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்டு, சீக்கிரமாக தீர்ற ஒரு ஐட்டம். நீங்கள் வர்றப்போ கேட்டு பாருங்கள், இருந்ததுன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இந்த டிஎன்ஒய் கோச்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் யுவராஜ் அவங்க 2 பேர் ஃபேமிலியும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த ரெசிபீஸ், இப்போ நம்ம சாப்பிட்ட ரெசிபீஸ் எல்லாமே தினேஷ், யுவராஜ் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸோட ஓன் ரெசிபீஸ் தான். அவங்க கொண்டு வந்து அப்படி இந்த கிச்சனில் அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்ட ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. சைட் டிஷ் எதுவுமே நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் சாப்பிட்ருப்பேன். நான் என் முகத்தை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு மலர்ச்சியோடு தான் சாப்பிட்ருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஃபுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோச்சை சேவல் வந்து, இப்போ பொட்டைக்கோழியே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, கோச்சை சேவல் கறி தான் வச்சு தான் இந்த ஐட்டம்லாம் செய்கிறாங்க.
எல்லாமே நல்லா இருந்தது. இந்த கோச்சையில் போன்லெஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு வேலை. அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் வெங்காயம், சிந்தாமணி இதெல்லாம் போன்லெஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஒத்துக்கிறேன், கோச்சை அப்படிங்கிறது ஒரு கிலோ 1600 rupees. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது. அது கிடைக்கிறப்போ அதுக்கான அந்த ப்ரீமியம் ப்ரைஸிங் வச்சு தான் வருது. ஸோ அதை வச்சு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அதுவும் நம்ம சேலம் லோக்கல் மக்களுக்கு கோச்சைங்கிறது அவ்வளோ பரிச்சயமாக இருக்காது. ஸோ கோச்சைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சேவல் சண்டையில் வந்து தோக்கிற பறவைக்கு தான் வந்து கோச்சைன்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக அது தொன்று தொட்ட காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அது வந்து சமைச்சிருவாங்க. சமைச்சு குழம்பு வறுவல்னு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுக்கு இப்போ இங்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி உணவகங்களில். ஸோ அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தியானம் மட்டும்தான் இவங்க ஓப்பன். நைட்டுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறீங்க, மினிமம் ஒரு 10 பேர் வரீங்க, அதுக்கான ஆர்டர்னால் அவங்க வந்து நீங்கள் அதுவும் ஒரு 3 hours முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. இல்லைனா மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரதாக இருந்தாலும் சரி, எங்கேயோ வெளியூர்லேருந்து இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு 2.5 hours முன்னாடி டிஎன்ஒய் கோச்சைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க. 1 கிலோவுக்கு 3 சைட் டிஷ் அவங்க தந்துடுறாங்க. மீல்ஸுக்கு தனியாக 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லியிருப்பேன். 2 வகை குழம்பு, 2 வகை ரசம், இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. முட்டை பொரியல் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. தாளிச்ச தயிரும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இந்த இடம் ஏன்னா சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ஹைவேல சேலம் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிஎன்ஒய் கோச்சை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லொக்கேஷன், மேப்பு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டு பின் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மவுத் வாட்டரிங்காக இருந்திருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. எப்படி இருந்தாலும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பை.